ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களுடைய காரில் வரக்கூடிய வீல் கவர்ஸ் அலாய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து டிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த வகையில் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாப் அண்ட் மாடலில் வரக்கூடிய அலாய் வீல்ஸே வீல் கவர் மாதிரி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பல பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் பேர் வந்து ஏரோடைனமிக் டிராக் கட் அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா அல்ட்ராஸில் இந்த அலாய் வீலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே டைப் ஆஃப் அலாய் வீல் நம்ம வந்து டாடா நெக்ஸான்லையும் பார்த்துருக்கோம். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் அலாய் வீல்ஸ்னு வரும்போது நிறைய ஓப்பன் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப் வழியாக காத்து உள்ள நுழைஞ்சதுன்னா ஏரோடைனமிக் டிராக் நிறைய கிரியேட் ஆகுங்க. அது அப்படின்னு வரும்போது வண்டியோடைய மைலேஜ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு, ரேஞ்ச் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதை எல்லாத்தையுமே மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மைலேஜ் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சுக்காக இந்த மாதிரி மோஸ்ட்லி கவர்டான அலாய் வீல் கொடுக்குறாங்க. கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இல்லைனாலும் இதுவும் ப்ராப்பரா ஃபங்க்ஷனலான அலாய் வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரை இந்த வீலுக்கு மேல அப்படியே கர்டன் மாதிரி ஏர் கர்டனாக ஃப்ளோ ஆகி அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும். அப்படின்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏர் டிராக் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படியே கிரியேட் ஆச்சுனாலும் கம்மியாக தான் கிரியேட் ஆகும். இதனாலேயே உங்க கார்ல இருக்கக்கூடிய மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய கார்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் மைலேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ்னால.